பாத்தீங்கன்னா இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் திணறி வரும் நிலையில பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இது குறித்து உங்க பார்வை என்னவா இருக்கு சார்? அது மாதிரி தான் நியூஸ் வருது. ஏன்னா அவர் ஒன் சைடட் ஆகஸ்ட் ரிட்டையர் ஆக வேண்டியவர். அதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்காரு, வார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணி அவருக்கு 5 year எக்ஸ்டென்ஷன் வேணும்னு ஃபைல் மூவ் பண்ணி பெர்மிஷன் கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் இல்ல, ஹெவி அமௌண்ட் ஒரு 820 கோடி ரூபாயை அவர் ஃபேமிலி யூகேல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதாக சம் அத்தன்டிக் டாக்குமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க, செல்ஃப் சென்டர்ட் மேன். அதுக்காக நாட்டையே விட்டு கொடுத்து எல்லாரையும் சண்டை போட வச்சுட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. ஸோ அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இனி போக போக தெரியும். இன்னைக்கு டே டைம்ல இன்னைக்கு அங்கே பாகிஸ்தானில் ஒரே லைட்ஸ் அவுட்டு, ஒரே கன்ஃபியூஷன் இது மாதிரி இருக்குது. இன்னைக்கு 10 மணி பிரீஃபிங்ல ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க, மிலிட்ரி ஆப்ரேஷன் டைரக்டரேட் கொடுப்பாங்க. சார், முக்கியமாக எந்தெந்த நிலைகள் தாக்கி அழிக்கப்பட்டது? இந்தியா குறிவைத்த தீவிரவாத பகுதிகள் தாக்கப்பட்டதா? இதை தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? தீவிரவாத குழி எல்லாம் முடிச்சது நேத்தோடு முடிச்சது. இப்போ மெயின் இன்ஸ்டலேஷன், அதாவது பாகிஸ்தான் தலைநகரில் உள்ள டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், ஏர் டிராபிக் கண்ட்ரோல், வைட்டல் இன்ஸ்டலேஷன் எல்லாம் அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி கராச்சியவே இந்தியன் நேவி அட்டாக் பண்ணிட்டாங்க. 1971 வாரில் கராச்சி அட்டாக் பண்ண பிறகுதான் பாகிஸ்தானை நீ டவுன் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இப்போ நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கு ஸ்மால் ஆயிருச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா முடிச்சிருப்பாங்க. இப்போ பாகிஸ்தானே அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு. எந்தெந்த இடம்னா புச் இருக்குங்களா, குஜராத்ல, ராஜஸ்தான்ல, அங்கிருந்து அதே பார்டர் லைன்ல போய்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க பார்மேர், பிகனர், சம், பட்டான்கோட், அமிர்த்சர், ஜலந்தர், சண்டிகர், இது பாராமுல்லா, குப்வாடா, இந்த ஃபுல் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு இருக்குது. அதில் எல்லா இடத்துலையும் ஃபயரிங் போய்கிட்டு இருக்குது. ஃபயரிங் இப்பவும் என்னங்கன்னா, ஆக்சுவல் வார் ஸ்டார்ட் பண்ணால் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் போய் பார்டரை கிராஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ டெக்னிக்கல் தான், இன்னும் ஃபுல் வார் டெக்ளேர் ஆகலை. அதனால இருந்த இடத்துல இருந்தே அவங்க எனிமி இதை ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், நன்றி சார். உங்க நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். குட் மார்னிங்.